ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம மிளகு பூண்டு சாதம் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுபடுங்க. அந்த அதிகமாக இருந்துச்சுன்னா சாதம் கசப்பு எடுக்கும். அதனால அடுப்பு எப்போவுமே மீடியம் ஹீட்லேயே வச்சு பொருளை வறுத்துக்கோங்க. இப்போ மிளகு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு போடுற கடலப்பருப்பு. எது கடலப்பருப்பு ஆட் பண்ணுறோம்னா சாதம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காண்டி தான். மிளகும் கடலப்பருப்பு நல்லா வறுபடணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அந்த பருப்பு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. மிளகும் கடலப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் அடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்மளுக்கு மிளகு காரம் தான், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பெருங்காய கட்டி ஒரு 2 பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஹீட்லேயே வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சீரகம் மிளகு எல்லாம் ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைச்சிட வேண்டாம். ஒரு மீடியமாகவே அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ அடுத்து சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்கிறனால சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடலப்பருப்பும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 பல்ப் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். அதோட 2 வரமிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியணும். முந்திரி பருப்பு லைட் ப்ரௌனிஸாக வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது எண்ணெயிலே ஏற்கனவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா பொரியணும். முந்திரி பருப்பு லைட் ப்ரௌனிஸாக வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க கடுகு சீரகம் எல்லாம் நல்லா வெடித்து வரணும். வெடிக்காமல் போடக்கூடாது. எப்போவுமே கடுகு வெடிக்காமல் போடக்கூடாது அடுத்த பொருளை. அதனால் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த பொருளை போடணும். இப்போ நல்லா முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஸாக ஆயிடுச்சு. நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா ப்ரௌனிஸ் வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயிலே. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. ஒரு முக்காப்பாக தான் வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் அடுத்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15-20 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூண்டு சேர்க்குறனால இந்த சாதம் நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு பூண்டு வெங்காயமும் நல்லா வணங்கணும். இந்த மாதிரி வணங்கிருச்சுன்னா நம்ம பூண்டு போட்டிருக்க மாதிரியே தெரியாது சாதத்தில். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுக்கு இதில் முன்னாடியே போடுறோம்னா அப்போ தான் வெங்காயம் பூண்டுலாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிடலாம்.
சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து ஒரு 2 கப் சாதம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் சாதம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சூடோடு இதை வந்து ஆட் பண்ணி கலந்தீங்கன்னா குழஞ்சது மாதிரி ஆகும். அதனால் சாதத்தை வந்து நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியில் வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகுத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து சாதத்தோடு மிங்கிளாகி வர மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து மிளகு பூண்டு சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.